7வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? tan inverse of 63/16 is equal to sin inverse of 5/30 plus cos inverse of 3/5 ன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் ஹேண்ட் சைடை வச்சுப்போமா? ரைட் ஹேண்ட் சைடை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் பார்த்த அதே விஷயம் தான். என்னன்னா, இங்கே சைன் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே காஸ் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்னவா மாற்றணும்னா டேனாக மாற்றணும். ஸோ டேனாக மாற்றுறதுக்காக இவனுக்கான டீட்டாவும் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன், இவனுக்கான டீட்டாவும் வந்து ஒய்ன்னு எடுத்துப்பேன். ஸோ இவனையும் எப்படி மாற்றிட்டு வருவேன்? டேனாக மாற்றிட்டு வர பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 5/30ன்னு எடுத்துப்பேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5ன்னு எடுத்துப்பேன். ஸோ போத் சைட் மல்டிபிள் பை சைனால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ sin x is equal to 5/13. தென் இந்த இடத்துல போத் சைட் மல்டிபிள் பை காஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ காஸ் y is equal to 3/5ன்னு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம காசோட வேல்யூ நம்ம இங்கே என்னன்னு பார்ப்போம்? பேஸு டிவைடட் பை ஹைப்போடென்ஸ்னு சொல்லுவோம். அதேமாதிரி இங்கே பார்த்தோன்னா ஆப்போசிட்டு டிவைடட் பை ஹைப்போடென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவனை அப்படியே டேனாக மாற்றணும். ஓகேங்களா? இப்போது நான் டேனாக மாற்றுறேன்னா அதுக்கு நம்ம என்ன தேவைப்படும்? டேனாக மாற்றுறதுக்கு வந்து ஆப்போசிட் பை பேஸ் தேவைப்படும். ஸோ இந்த 2 பேஸையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே பேஸ் இருக்க, இந்த பேஸ் எடுத்து நம்ம இங்கே போட்டுடலாமே, அதை மட்டும் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இது வேற, அது வேற, இது வேற ஃபங்க்ஷன், இது வேற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம இதுக்கான பேஸ் ஸ்கொயரு ஆப்போசிட்டை ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடென்ஸ். இப்போ நமக்கு ஹைப்போடென்ஸ் தெரியும், ஆப்போசிட் தெரியும். அப்போ நம்ம இதுக்கான பேஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைப்போடென்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 169 கிடைப்பான். அதாவது 13 ஸ்கொயர், அதாவது 13 ஸ்கொயர் தான் உங்களுக்கு 169 மைனஸ் ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 25, அதாவது 5 வந்து ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைப்பான். ஸோ 169 மைனஸ் 25 வந்து 144. ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 12ன்னு கிடைப்பான். ஓகேவா? இது ஃபஸ்ட்டுக்கானது, சைனுக்கான பேஸு. ஓகேங்களா? அதுக்கான டேன் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? தென் இதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு. அப்போ பேஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடென்ஸ் ஸ்கொயரு. உங்களுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி பேஸ் தெரியும். ஸோ அதனால் 9 ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடென்ஸ் வந்து 25. ஓகேங்களா? அப்போ ஆப்போசிட் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ 25 மைனஸ் 9 வந்து இங்கே ஸ்கொயராக இருக்கும்போது இங்கே ஆப்போசிட் வந்து உங்களுக்கு 4ஆக கிடைக்கும். அதாவது 16 கிடைப்பான். 16 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தனா உங்களுக்கு 4ன்னு கிடச்சிருப்பான். இதுதான் உங்களுக்கு ஆப்போசிட். தென் இப்போ இதுக்கான தனித்தனி tan x tan y நம்ம எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ tan x இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை பேஸ் தானே. இப்போ அதுக்கான இப்போ நமக்கு பேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 12. ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட் வந்து உங்களுக்கு 5ன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்போம். 5 தானே, 5. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து பேஸோட வேல்யூ வந்து 3. எது ஒய்யோட வேல்யூக்கு. அப்போ tan y இஸ் ஈக்குவல் டு பேஸோட வேல்யூ தெரியும். அப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் வேல்யூ வந்து உங்களுக்கு 4ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 4 நான் எழுதிட்டேன். இப்போ இன்னொரு வேலை பண்ண போகிறோம். இப்போ tan இன்வெர்ஸ் தானே நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் திருப்பி டேனை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடும். ஸோ போத் சைடு மல்டிபிள் பை tan இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ tan இன்வெர்ஸ் 5/12ன்னு கிடச்சிருக்கும். y இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் 4/3ன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? தென் ரெண்டுத்தையும் சம் பண்ணிவிட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ ரெண்டுத்தையும் சம் பண்ணுறோன்னா tan இன்வெர்ஸ் 5/12 ப்ளஸ் tan இன்வெர்ஸ் 4/13 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம சம் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னா முடியாது. இன்கேஸ் இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம சம் பண்ணலாம். பட் ஆனால் இது ரெண்டும் வேறு வேறு வேரியபிளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை சம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம சம் பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா தேவைப்படும். அப்போ தான் நம்ம அதை சம் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது என்ன ஃபார்முலா தேவைப்படுவான்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஃபார்முலா tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் x plus y divided by 1 minus x into y ன்னு எழுதிப்போம். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ஃபார்முலாலாம். tan inverse of 5 divided by 12 4/3a
1 மைனஸ் 5/12 இன்ட்டு 4/3. ஜஸ்ட் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணனா அவங்க ஃபைனல் அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோன்னா 12 3 இது 3 மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ 4 1 இது 4 சார் 1 சார் தென் 3 4 சார் உங்களுக்கு 12ன்னு வந்திருக்கும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 12 இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து 21 கிடச்சிருக்கும். தென் டினாமினேட்டர் வேல்யூ வந்து இது 1 சார் இது வந்து 3 சார் 3 3 சார் 9 கிடச்சிருக்கும். ஸோ 9 மைனஸ் 5 வந்து உங்களுக்கு 4ன்னு கிடச்சிருக்கும். 4/9 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? தென் tan இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து 3 சாராக மல்டிப்ளை பண்ணலாம்ல. ஸோ அதனால் இது 3 சார் இது 4 சார். ஸோ 21/4 இன்ட்டு 3/4ன்னு கிடச்சிருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் 21 3 சார் வந்து உங்களுக்கு 63 கிடைப்பான் டிவைடட் பை 16. ஸோ இதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபைனல் அவுட்புட்டு ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது உங்கள் அவுட்புட் ரிசல்ட் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாலே உங்கள் ஆன்சர் கரெக்டு. சரி, 63/16 வரனா நம்ம அவுட்புட்டு கிடச்சிட்டான். 63/16. ஓகே, நம்ம போட்டது கரெக்டு. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம எழுதிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணனா, ரைட் ஹேண்ட் சைடை வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 8வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ப்ரூவ் தட் தான். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணோம். என்ன எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? ரெண்டும் ஈக்குவல் டு சொல்லணும். ஒன்று லெஃப்ட்